Hi students, welcome back to Let's Dream Civils YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பி. டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற woundக்கு டைரெக்டாக ஒரு டியூப் வழியாக கண்டினியூஸாக பியோர் ஆக்சிஜனை டெலிவர் பண்ணுறது தான் டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பி. ஸோ இதை பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உயிரில் ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கிற நேரத்தில் நார்மோபேரிக் ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் ரொம்ப ஹையர் ப்ரெஷரும் கிடையாது, நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கொஞ்சம் ஹையான ப்ரெஷரில் அந்த ஆக்சிஜன் டைரெக்டாக எங்கே ஊண்டு இருக்கோ அந்த ஊண்டுக்கு டைரெக்டாக டெலிவர் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த செல்ஸோட ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, எப்போவுமே அந்த ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செல்ஸ் இன்னும் ஃபர்தராக இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஹியூமன் செல்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஹீல் ஆகணும் அப்படின்னா, ஒரு வூண்ட் இருக்குது, அந்த வூண்ட் ஹீல் ஆகணும் அப்படின்னா எண்டோத்தீலியல் செல்ஸ் அப்படிங்கிறது அந்த செல்ஸ் தான் ஹீலிங்க்கு தேவைப்படும். ஸோ இதை எப்படி இந்த செல்ஸ் எப்படி ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னா, புதுசாக பிளட் வெசல் க்ரோ ஆகும். ஆப்வியஸாக ஒரு நம்ம பாடியில் ஒரு வூண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும், லைக் அட்டாக் ஆகிருக்கும், அது காயப்பட்டிருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் இல்லாமல் புதுசாக பிளட் வெசல்ஸ் க்ரோ ஆனால் தான் அந்த எண்டோத்தீலியல் செல்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும், விச் இன் டர்ன் வில் ஹீல் த வூண்ட். ஸோ இந்த பிளட் வெசல் க்ரோத்துக்கு ஆக்சிஜன் லெவலை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறனால எவ்வளவு சீக்கிரம் அந்த பிளட் வெசல்ஸ் வளருதுங்கிற அந்த ரேட்டும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால சீக்கிரமாக எண்டோத்தீலியல் செல்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும், ஆனால் சீக்கிரமாக ஹீல் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம பாடி பிளட் வெசலில் ஒரு இன்ஜுரி ஏற்படும் போது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளூயிட் ரிலீஸ் பண்ணோம். அந்த ஃப்ளூயிட்னால தான் நமக்கு டைரெக்டாக ஃப்ளூயிட்ஸ் எதுனா டிஷ்யூஸில், நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸில் அந்த பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆன பிளட் வெசல்ஸ் ஒரு ஃப்ளூயிட் ரிலீஸ் பண்ணும்போது அதனால தான் நமக்கு ஸ்வெல்லிங்கும் ஆகும். ஸோ அந்த எப்போவுமே ஒரு இடத்துல ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் குறையும். அப்படி குறையும் போது அங்கே இருக்கிற டிஷ்யூஸ் செத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் கொடுக்கும்போது இட் வில் ரெடியூஸ் த ஸ்வெல்லிங், தேர்வே இட் வில் ப்ரொடெக்ட் த செல்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது தான் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் டிஷ்யூஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸால் இன்ஃபெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ண முடியும். இப்போ எதுக்கெல்லாம் நம்ம டிஓபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங், க்ரஷ் இன்ஜுரிஸ், டயபெட்டிக் போன்ஸ், ஷூட் அல்சர்ஸ் அண்ட் wounds due to poor blood circulation. ஸோ இந்த 5க்குமே நம்ம இந்த டிஓடி யூஸ் பண்ணி சீக்கிரமாக போன் ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ that's all for today's topic. இந்த மாதிரி இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் our யூடியூப் சேனல். தேங்க்யூ.